Hello and welcome to Radhe Krishna Devotional Plus. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மலைக்கோட்டை அருள்மிகு மட்டுவார் குழலம்மை சமேத தாயுமான சுவாமி திருக்கோவில். இத்தலம் திருச்சியில் அமைந்துள்ளது. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். மலை அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் கோவிலும், மலையின் நடுவில் தாயுமான சுவாமி கோவிலும், மலை உச்சியில் உச்சி பிள்ளையார் என்று அழைக்கப்படும் விநாயகர் கோவிலையும் காணலாம். சோழ மன்னன் ஒருவன் இவ்விடத்தை ஆண்டு வந்தான். அப்போது திருமூலர் மரபில் வந்த சாரமா முனிவர் இவ்விடத்தில் நந்தவனம் உருவாக்கி தினமும் இறைவனை செவ்வந்தி மலர்களால் பூஜித்து வந்தார். ஒரு சமயம் மன்னனின் படை வீரர்கள் முனிவரின் நந்தவனத்திலிருந்து செவ்வந்தி மலர்களை திருடி மன்னனிடம் கொடுத்தனர். அந்த மலர் மீது மிகவும் ஆசை கொண்ட மன்னன் தினமும் கொண்டு வருமாறு கட்டளையிட, வீரர்களும் அதனை தினமும் சாரமா முனிவரின் நந்தவனத்தில் இருந்து திருடி வந்தனர். இதனால் வருத்தம் அடைந்த முனிவர் இறைவனிடம் முறையிட, ஈசனும் மிகவும் கோபம் கொண்டு அம்மன்னனின் அரசவை இருந்த திசையை நோக்கி உக்கிரமாக பார்த்தார். இதனால் அப்பகுதியில் மண்மழை பொழிந்தது. உடனே தன் தவறை உணர்ந்த மன்னன் சிவனிடம் மன்னிப்பு வேண்டினான். செவ்வந்தி மலர்களை கொண்டு பூசித்ததால் இறைவன் செவ்வந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார். தனகுத்தன் என்ற வணிகன் தன் மனைவி ரத்னாவதியுடன் இவ்வூரில் வசித்து வந்தான். கர்ப்பிணியான அவனது மனைவி தன் தாயை உதவிக்கு அழைக்க, அவளது தாயும் ரத்னாவதியை பார்க்க கிளம்பி வந்தாள். வழியில் திடீரென காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவளால் ரத்னாவதியின் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. ரத்னாவதிக்கோ பிரசவ வலி ஏற்பட அவள் இறைவனை வேண்டினாள். அப்போது சிவன் அவளது தாயின் வடிவில் சென்று பிரசவம் பார்த்தார். அவள் தாய் வரும் வரையில் சிவபெருமான் அப்பெண்ணிற்கு அவள் தாய் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்தார். வெள்ளம் வடிந்த பிறகு ரத்னாவதியின் தாய் வீட்டிற்கு வந்தாள். தன்னுடைய வடிவில் மற்றொருவர் வந்ததை நினைத்து இருவரும் திகைத்தனர். வந்தது சிவபெருமான் தான் என்று உணர்ந்த பிறகு சுவாமி இருவருக்கும் காட்சி கொடுத்தார் என்பது வரலாறு. செட்டிப்பெண் ரத்னாவதிக்கு அவளுடைய தாய் வடிவில் வந்து பிரசவம் பார்த்ததனால் இறைவன் தாயுமான சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டுதோறும் இந்நிகழ்ச்சியை கொண்டாடும் விதமாக சித்திரை திருவிழாவின் போது நூற்றுக்கால் மண்டபத்தில் செட்டிப்பெண் வைபவம் நடக்கிறது. இந்த வைபவத்தின் போது கொடுக்கும் பிரசாதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்டால் நிச்சயமாக குழந்தை பேறு உண்டாகும் மற்றும் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை. குழந்தை பேறு மற்றும் சுகப்பிரசவம் நிகழ தாயுமான சுவாமியை வேண்டுவோர் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு சுவாமிக்கு வாழைப்பழத்தாரை நெய்வேத்தியம் செய்வது வழக்கம். இத்தலம்
அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.